ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டிலையே மணக்க நெய் எப்படி காய்ச்சலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம்மேடு பட்டர் ரெசிபி ஏற்கனவே போட்டிருந்தோம். வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்டில் ஏட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் தென்னங்கீற்றை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னடா வெண்ணெய் ஒயிட் கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ஊர்லேருந்து கொண்டு வந்தது, எருமை மாட்டுப்பால்லேருந்து எடுத்த தயிர்லேருந்து எடுத்த வெண்ணெய். இப்போது இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே நான் இங்கேருந்து எடுத்து வச்ச வெண்ணெய். கிட்டத்தட்ட இவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு. இது உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பசுமாட்டு பால்லேருந்து எடுத்த வெண்ணெய் தயிர்லேருந்து எடுத்த வெண்ணெய் மஞ்சள் கலரில் இருக்குது. அதே எருமை மாட்டுப்பால் தயிர்லேருந்து எடுத்த வெண்ணெய் ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த ஒயிட் கலரில் இருக்க வெண்ணெயை தான் காய்ச்ச போகிறோம். இதை நான் ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது நம்ம காய்ச்ச போகிற பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை கீழே ஊற்றிடுவோம். இப்போ இதில் நம்ம வெண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரீசருக்குள்ளேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், உடனே சேர்த்துக்கிறேன். இங்கே எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம காய்ச்ச தானே போகிறோம், அதனால் ஜில்லுன்னு இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நான் ரெண்டையுமே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போது அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தீயை குறைக்க வேண்டாம். ஃபுல்லாக மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்க போகிறோம். இந்த ஆப்ஷன் வெண்ணெய் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறப்போ, அதே சமயம் ஃப்ரெஷ்ஷான பட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தீயை சிம்மில் தான் வைக்கணும் கடைசி வரைக்குமே. தயிர் ஆடையிலேருந்து எடுத்த வெண்ணெய்னா உங்களுக்கு நெய் குவான்டிட்டி குறைவாக தான் கிடைக்கும். அதே சமயம் பால் ஆடையிலேருந்து எடுத்த வெண்ணெய்னா உங்களுக்கு நெய் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போது வெண்ணெய் நல்லா கரைஞ்சி நுர பொங்கி வர ஆரம்பிக்குது. இது மேலால் தெரியறது எல்லாமே வெண்ணெய் எடுக்கிறப்போ கொஞ்சோண்டு இருக்கிற மோர் தான். இது ஃபுல்லாக நமக்கு இந்த நுர அடங்கணும். இப்போது நுர பொங்கி வர்றது நின்றுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லைட்டாக கரண்டியை வச்சு கிளறி பாருங்கள் அடிப்பிடிக்குதான்ட்டு. 6-7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வெண்ணெயிலேருந்து உங்களுக்கு நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி பிரித்து போன மாதிரி. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. கட்டாயம் தீயை தீண்டிடவே வேண்டாம். வெண்ணெயிலேருந்து நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரு மாதிரி சடச்சடன்னு உங்களுக்கு சத்தம் கேட்கும். இப்போது நுர சுத்தமாக அடங்கிடுச்சு. நமக்கு அந்த வெண்ணெயில் இருக்கிற கசடு எல்லாமே ஓரத்தில் நல்லா படிய ஆரம்பிக்கும். இது கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது. இன்னுமே கொஞ்சம் டார்க் ஆகணும். இந்த சமயத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெய் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த நுரை எல்லாமே உங்களுக்கு அடியில் டார்க் ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகணும், கசடு மாதிரி. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட நெய் காய்ச்சிட்டேன்னா இதுக்குள்ளே நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை தான் இது. இது உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் ஒரே ஒரு துண்டு சின்ன கல்லுப்பு சேருங்க. அப்படி இல்லைனா 2-3 ஜீரகத்தை கூட சேருங்க. எதுவுமே இல்லைனாலும் நெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ. நல்லா கொதி அடங்கணும். முருங்கைக்கீரை போட்டதுக்கு அப்புறமா முருங்கைக்கீரை நல்லா முருகி வந்துருச்சு. இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா நான் சொன்னது? அடியில் அந்த கசடு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஆறிடுச்சு நல்லா. ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா காய வச்ச ஈரமில்லாத சம்படத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கலர்லேயே தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு நெய் காய்ச்சறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு டிப் என்னென்னா, இந்த நெய் காய்ச்சின முருங்கைத்தலையை நம்ம தோசை வார்த்து அதுக்கு மேலே இதை போட்டு லேசாக மேலால் பொடி போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெய் காய்ச்சறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாகவே நெய் மணம் வருது எனக்கு. கண்டிப்பாக அப்பப்போ நெய் எடுக்கிறப்போ ஈரமில்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் குவான்டிட்டி கிடச்சிருக்கு 3/4 கிலோ வெண்ணெயிலேருந்து. கண்டிப்பாக இதே டிப்ஸோட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அட்டகாசமான வாசனையில் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.